அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி தானியேல் இணைப்புகள் முன்னுரை. தானியேல் என்னும் நூல் விவிலியத்தின் கிரேக்க திருமுறையில் 3 பெரும் இணைப்புகளை கொண்டுள்ளது. முதலாவது இணைப்பு இளைஞர் மூவரின் பாடல். பாபிலோனிய மன்னன் நெபுக்கத்நேசர் நிறுவிய பொற்சிலையை வணங்க மறுத்ததற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்ற 3 இளைஞர்கள் சூளையில் எரியப்பட்டார்கள். இத்தகைய தீங்குகளினின்று தங்களையும் தங்கள் மக்கள் இஸ்ரவேலரையும் விடுவிக்குமாறு ஆண்டவரிடம் அசரியா மன்றாட அவரும் அவர்களை பாதுகாத்தார். பின் அம்மூவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு புகழ்ச்சி பண் இசைத்தனர். இரண்டாவது சூசன்னா. யூத ஒழுக்கத்தின்படி அப்பழுக்கற்றவராய் வாழ்ந்து வந்த சூசன்னாவின் பேரழகில் மயங்கிய முதியோர் 2 காமுற்று அவரை அடைய முயன்றனர். அது நிறைவேறாததால் அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தி அவருக்கு சாவு தண்டனை விதித்தனர். ஆண்டவரோ தானியேல் வழியாக அவருக்கு முறையான தீர்ப்பு வழங்கி அவரை சாவின் பிடியிலிருந்து விடுவித்தார். மூன்றாவது பேல் தெய்வமும் அரக்க பாம்பும். இப்பகுதி எரேமியா இறைவாக்கினரின் சொற்களை அடிப்படையாக கொண்டது. பேல் என்னும் தெய்வம் முழுமுதற் கடவுள் அல்ல என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. இதே போன்று பாபிலோனியர் வணங்கி வந்த அரக்க பாம்பும் கடவுள் அல்ல என்பது வெளிப்படுகிறது. இவற்றுடன் இறைவாக்கினர் அபக்கூக்கு பற்றிய நிகழ்ச்சி ஒன்றும் இணைக்கப்படுகிறது. இறுதியில் ஆண்டவர் தானியேலை சிங்க குகை நின்று வியத்தகு முறையில் விடுவிப்பது விளக்கப்படுகிறது. இப்பகுதிகள் 3 கிரேக்க மொழியில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம். செப்துவாசிந்தா பாடத்தை விட தெயோதோசியோன் மொழிபெயர்ப்பு தொன்மை வாய்ந்தது. ஆதலால் இதுவே இங்கு மூல பாடமாக அமைகிறது. இஸ்ரேலின் கடவுள் அனைத்துலகிற்கும் ஆண்டவர் ஆவார். அவர் வரலாற்றில் குறுக்கிட்டு தம்மில் நம்பிக்கை கொள்வோரை எவ்வகை துன்பத்திலிருந்தும் காப்பாற்றுவார் என்ற தானியேல் நூலினது எபிரேய மொழி வடிவத்தில் நாம் காணும் மைய கருத்தையே இம் 3 பகுதிகளும் வலியுறுத்துகின்றன.